வீட்டில் வாங்கி வைக்கிற ஃப்ரூட்டை ஒன்று கூட சாப்பிட்றதில்ல. எப்போ நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் எனக்கு கொடு உனக்கு கொடுன்ட்டு அடிச்சுக்கிட்டு வரும். ஸோ அப்படி வீட்டிலேயே வாங்கி வச்ச ஃப்ரூட்டை யாருமே சாப்பிடாம அப்படியே இருக்குது அப்படின்னா சூப்பராக ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, எல்லாமே காலியாகிடும். ஸோ அப்படி வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரூட்டையும் நான் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பழுத்த பழுத்த ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக இருந்தால் ஃப்ரூட் மிக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு இதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண கிடையாது. உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பனானா உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எந்த திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். மாம்பழம் மட்டும் கண்டிப்பாக தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைன்னா அதை சாப்பிட முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தையும் நல்லா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே பூச்சி பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதுளை முத்துக்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபைனலாக நீங்கள் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதையும் ஆட் பண்ணியாச்சா. ஃபைனலாக இந்த சப்போட்டா பழம் இது வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ரொம்ப இனிப்பாக இருந்தது. சர்க்கரையை விட அதிக ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது சீட்ஸ் மட்டும் இதில் ரிமூவ் பண்ணிட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ஃப்ரூட்டுமே சேர்த்தாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சர்க்கரையை மட்டும் போடுறோம். அவ்வளோதாங்க. சர்க்கரை போட்டு முடிச்சுட்டு எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த பருப்பு மத்து இல்லைன்னா தயிர் கடையிற மத்து, ஏதாவது ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் இந்த மசிக்கிறது தான் கரெக்டாக ஃபைனல் டச்சே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் போட்டு சிரமப்பட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்படி அடிச்சிங்கன்னா இது ஃப்ரூட் மிக்ஸ் கிடையாது. ஃப்ரூட் ஸ்மூத்தி மாதிரி மாறிடும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்ரூட் மிக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அங்கங்கே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடிப்படும்போது இன்னும் கொஞ்சம் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கடையில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸில் ஃப்ரூட் அங்கங்கே கிடக்கும். மொத்தமாக தண்ணியாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக கலராக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறனால ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்ஸை மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்போம். இதில் நம்ம நேச்சுரல் ஃபுட் கலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பீட்ரூட் தான். அந்த பீட்ரூட் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் எவ்வளோ கலராக இருக்குது. நம்ம இதுக்கு போய் நம்ம ஃப்ரூட் கடையில் வாங்கி குடித்து நிறைய கலர் சேர்க்கறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இதை இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரூட் மிக்ஸ்னால் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கடையில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ அதனால நான் ஃப்ரூட் மிக்ஸையே நான் வந்து பிடிக்காது அப்படின்னு அதை கொஞ்சம் வெறுத்தேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதில் கலர் மட்டும் சேர்த்துருப்பாங்க. பட் ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு வச்சுருக்கனால இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த தர்பூசணி பழம், பப்பாயா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்காமல் போயிடாதீங்க. தேங்க்யூ.